ஹலோ என்று உங்களுடன் ஒரு ஒரு நிமிடம். நம்ம பல நேரங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை செய்யும்போது சில காரியங்கள் நாம் புரிந்து கொள்ளலாம், சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாது. மோசேயை ஆண்டவர் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்கிறார். அங்கே அவன் கற்றுக்கொள்வதற்கு பல வழிமுறைகளை வைக்கிறார். அவன் கற்று தேறுகிறான், நல்ல காரியம். அவன் பல வித்தைகளிலும் தேறினவனாக மாறுகிறான். அந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு ஏற்பட்ட ஒரு மாறுதல், அவனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை வேதம் பதிவு பண்ணுகிறது. என்ன பதிவுன்னு சொன்னால், மற்ற அந்த எகிப்து மனிதர்களை பார்க்கும்போது இவர்களிடமிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க வேண்டும் என்கிற உணர்வு தேவன் தந்த உணர்வு. ஆனால் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட வழிமுறை என்னன்னு சொன்னால், சுய பலம் சுய ஞானத்தை பயன்படுத்தி ஒரு எகிப்தியனோடு சண்டை போட்டு கொண்டிருந்த ஒரு காரியத்தில் போய் இவர் தேவையில்லாமல் தீர்ப்பு சொல்கிறாரு. அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சரியாக நடத்தும்போது நம்ம அவரை விட்டு கொஞ்சம் விலகி சுய ஞானத்தையும் சுய பலத்தையும் யூஸ் பண்ணி ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை செஞ்சுருவோம். மோசே அப்படித்தான் செஞ்சார். நம்ம இன்னைக்கு அது மாதிரி ஏதாவது செய்யாமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருப்போமா?